அவள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எப்பொழுதுமே சாந்த ஸ்வரூபமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறார், அமித்ரம் மித்ரம், மித்ரனையும் எவனொருவன் அம்பாளை உபாசனை செய்கிறானோ அந்த ஞானியானவன் மித்ரனாகவே நண்பனாகவே பார்ப்பான். மித்ரன் என்றால் நண்பன். அவன் அமித்ரனையும் மித்ரனாகவே பார்ப்பான். அதுதான் ஞானியோடைய லட்சணம். லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம். ஒரு பெண்ணோடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு காம இச்சை வந்தாலும் அவன் அந்த முகத்தை எப்படி பார்ப்பான் அப்படின்னா தயங்காமட்டையை போல பார்ப்பான். அப்பேற்பட்ட ஞானவான் அவன்தான் அம்பாளையோட உபாசகன், அவன்தான் அம்பாள் உபாசகன் அப்படின்னு சொல்றது. இப்படி வேதங்கள் பலவே ஞானங்களை ரொம்ப ஆழமாக சொல்கிறது. ஞானம் எவ்வளோ தேவை, ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் ஒருவன் மோட்சத்திற்கு சாதனமாக ஆக முடியும். நம்மளுக்கு மோட்சம் என்ன சாத்தியம், அதுக்கு என்ன சாதனமோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் பல இடங்களில் சொல்கிறது. இப்படி நான் ஒரு மனிதன் எவ்வாறாக வாழ வேண்டும், எதற்காக பிறந்தான், ஏன் பிறந்தான், அதேபோல் உண்மையான ஆனந்தம் எங்கே, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பக்ஷி மிருகங்கள் எல்லாமே எதை விரும்புறது அப்படின்னா ஆனந்தம். அப்பேற்பட்ட ஆனந்தம் எங்கே இருக்கு, ஞானம் அடைந்தால் அந்த ஞானத்தில் இருக்குன்னு சொல்றது. நான் யார் அப்படின்னு வேதம் கேட்கறது. ஒவ்வொரு மனிதனும் நான் யார் அப்படின்னு கேட்டுக்கணும். காத்தாலேயே சொன்னேன், ரமண பகவானிடம் திருவண்ணாமலையில் ஒரு கேட்டார், நான் யாருன்னு கேட்ட உடனே அவர் தன்னுடைய பெருமைகள் தன்னுடைய அந்தஸ்துகள்லாம் சொன்னாராம். அதெல்லாம் உன்னுடைய பதவி, உன்னுடைய நிலை, நீ இருக்கக்கூடிய வம்சம், நான் இப்போ ஏற்பட்ட வம்சத்தில் வந்தேன்னு சொல்கிறார். அதெல்லாம் நீ வந்த வழின்னு சொல்கிறார். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படி வேதம் வலியுறுத்துறது. அதே தத்துவங்கள் தான் ரமண பகவானும் சொன்னார். இப்படி வேதம் என்றால் என்ன, வேத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேதம் என்றால் ஞானம் என்று அர்த்தம். நம்மளுக்கு இப்போ தற்காலிக சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வேத சப்தங்களை உச்சாரணம் பண்ணும்பொழுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணும். அதற்காக நாம் என்ன முயற்சி பண்ணணும், மொழி, அந்த சம்ஸ்கிருத மொழியை கற்றுண்டா நான் வேத ஞானத்தை அறிய முடியுமா அப்படின்னு ஒருத்தர் காத்தால கேட்டார் என்கிட்ட. வேதத்தை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா வேதத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். வேதம் என்பது ஸ்ருதி அப்படின்னு பேர். குருவிடம் சென்று ஸ்ரோத்ரபாணிகி சமித்பாணிகின்னு சொல்லுவா. அவர்களிடம் ஸ்ரோத்திரம் கேட்பதற்கு விருப்பம் உடையவனாக சென்று குருவிடம் சரணடைந்து அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை தெளிவாக ஆழமாக புரிந்து கொண்டு சர்ச்சை செய்து விவாதித்து புரிந்து கொள்வது தான் வேதம் அப்படின்னு பேர். ஏதோ இந்த மொழியை தெரிஞ்சுட்டா அந்த மொழியில் இப்போ வேதம் என்பது சமஸ்கிருத மொழியில் அச்சடிச்சிருக்கா. அந்த மொழிக்கு, அந்த வேதத்துக்கு, அந்த மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் எழுத்துக்கள்லாம் சௌகரியமாக இருக்கேன்னு. ஆனால் இந்த வேதத்தை புத்தகம் பார்த்து புரிஞ்சுக்க முடியுமா, உபனிஷத்தை வேதத்தின் தத்வார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சக்ஷுஷா கிருஷ்யத்தே அப்படின்னு வேதம் சொல்கிறது. இப்படி வேதம் என்பது ஞானம், ஞான களஞ்சியம். அதில் 4 வேதங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்.
இந்த 4 வேதங்களிலும் பல சாக்கைகள், நிறைய கிளைகள் இருக்கு. நாம் ருக்வேதம் சொன்னால் ஒரே வேதம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு வேதங்களில் பல சாக்கைகள், எக்கச்சக்கமான சாக்கை. யஜுர்வேதம் பார்த்தீங்கன்னா ஏகசதம் சாக்காக, 101 சாக்கைகள். எல்லாம் காலக்கிரமத்தினால சிலது க்ஷயமானாலும் இந்த ஞான மார்க்கமாக ஞான நூட்களை மாத்திரம் நம் பெரியவர்கள் ரொம்ப பாதுகாத்தாக வச்சா. ஏன்னா நம்ம சொல்கிறோமே, பாரத தேசத்தை ஞான பூமின்னு சொல்கிறோம் அல்லவா. இங்கே ஞானத்திற்கு எது ஆதாரம்? உபனிஷத்துக்கள் ஆதாரம். அதுதான் இந்த வேதம் முன்னிறுத்தும் ஞான மார்க்கம். வேதம் பெரும்பாலும் கர்மகாண்டத்தில் ஞான விஷயங்களை பெரும்பாலும் சொல்கிறது. இந்த யஜுர்வேதமானது யாக விதிகளை சொல்லக்கூடியதாக இருக்கு. சாமவேதம் எல்லோரும் கேட்டிருப்போம், இசை வடிவாக இருக்கு வேதம். ஒருவர் யஜ்யம் பண்ண போகிறார், யாகம் வளர்க்க போகிறார்னா 4 வேதக்காரர்களும் அங்கே இருக்கணும். ஒவ்வொரு உற்சவம் பண்ணும்போது கோவிலில் 4 வேத பாராயணங்கள் வைப்பார் அல்லவா. ஏன் 4 வேத பாராயணங்களை வைக்கணும்? சுவாமிக்கு சாநித்தியம் ஏற்படணும். அந்த சாநித்தியம் ஏற்பட்டால்தான் மேற்கொண்டு இந்த லோகமானதும் இந்த கோவிலானதும் க்ஷேமமாக இருக்கும் என்று 4 வேதங்களை பாராயணம் வைத்தார்கள். அதுபோல் ஒருவர் யாகம் செய்கிறார் என்றால் அவர் முதல் யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தோடைய மந்திரங்களுடைய விசேஷங்களை, தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். எந்த தேவதையை உத்தேசித்து இவர் யாகம் பண்ணுறார் அப்படின்னு ருக்வேதம் சொல்லும். அந்த யாகத்தில் இந்தந்த திரவியங்களை, இந்தந்த விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்பதை யஜுர்வேதம் சொல்லும். யஜுன்னு சொன்னாலே யஜ்யம்னு அர்த்தம். சாமவேதம் வந்தவர்களை போற்றி தன்னுடைய கானங்களால் அவர்களை மகிழ்விக்கும். அதர்வண வேதம் வாழ்க்கை நெறிகளை சொல்லக்கூடியது. வாழ்க்கை நெறிகள் மாத்திரமில்லை, நிறைய ஓஷதிகள், தேவதா விசேஷங்கள், மகா மந்திரங்களுடைய சாரமாக அதர்வண வேதம். இப்படி வேதங்கள் அபௌருஷயமாகவும் முனிவர்களால் பார்க்கப்பட்டதாகவும் இருக்கு. ரிஷிகின்னு சொல்கிறோம். ரிஷினா என்ன அர்த்தம்? பார்த்தவர்கள், தத்துவங்களை தெரிந்தவர்கள். அதான் ரிஷிகின்னு சொன்னாலே பார்த்தவர்கள்னு அர்த்தம். இப்படி இந்த வேதத்தோடைய விஷயங்கள், ஞானம் சித்திக்கணும். ஞானவான்மாம் பிரபத்யதே, எவன் ஒருவன் ஞானம் அடைந்தவனாக இருக்கிறானோ அவன் என்னை அடையட்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்பேற்பட்ட ஞானத்தை உபனிஷத்துக்கள் 10 உபனிஷத், முக்கியமாக 10 உபனிஷத்துக்கள் இருக்கு. அதற்கு தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் ஆதிசங்கர் பகவத் பாதர், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவர்கள் எல்லாம் இதற்கு வியாக்கியானம் செய்துள்ளார்கள். அது மாத்திரமில்லை, சைவ பரமா ஸ்ரீகண்டர் பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அங்கே எல்லாவற்றும் இந்த உபனிஷத்தோடைய தத்துவங்கள் எடுத்து, இந்த ஞான விஷயங்கள் எடுத்து அங்கே கோட் பண்ணுறார் பல இடங்களில். இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது முதல்ல அனுபந்த சதுஷ்டயம். ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஞான மார்க்கத்திற்கு முதல்ல போகணும் அப்படின்னா அந்த ஞானத்தை தெரிந்து கொள்பவன் யார் தகுதியானவன். ஏன் இங்கே தகுதின்னு வச்சானா, ஒரு விஷயத்தில் வாஞ்சை இருக்கணும். இங்கே முதல்ல எல்லோரும் வந்து கேட்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு ஆசை, அதில் ஒரு வைராக்கியம், இந்த வைராக்கியத்தினால் வரக்கூடிய ஒரு இச்சை. அந்த இச்சை எப்பேற்பட்ட இச்சை என்றால் மோட்சத்தை அடைய வேண்டும். இந்த பிறப்பு இறப்பை விட்டு மோட்சத்திற்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இந்த ஜீவாத்மா பரமாத்மா பரபிரம்ம ஐக்கியம், ஜீவாத்மா பரபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய விஷயம். தத்துவமசி என்று தத்துவங்களை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சம்பந்தம்
இந்த ஞானத்தை ஞான மார்க்கத்தை தெரிந்து கொள்வதனால என்ன பிரயோஜனம், என்ன சம்பந்தம் அப்படின்னா அஜ்ஞான நிவர்த்தி ஞான பிராப்தி. உபனிஷத் சப்தத்துக்கே நாம் என்ன பார்த்தோம், உபனிஷத் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா. இந்த உபனிஷத்திற்கே ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை ஏற்படுத்தி ஞானத்திலே ஸ்திரமாக வைக்கிறது தான் உபனிஷத் என்று பொருள். விஷதன கதி அவசாதனம். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆத்மா பலவிதமாக இருக்குது, பலவிதமான ஆத்மா, பல ஆத்மாக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சுட்டு இருக்கோம். அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது இந்த உபனிஷத். ஏகத்துவம், அசரீரத்துவம், நித்தியத்துவம், அபாபவித்தத்துவம். பாவாத்மான்னு சொல்கிறோம், ரொம்ப பாவாத்மா, ரொம்ப புண்ணியாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப பாவாத்மா சார், ரொம்ப சிரமப்படுறார், ரொம்ப துக்கப்படுறார், ஒரு ஜென்மத்தில் என்ன செயல் பண்ணாரோ ரொம்ப கஷ்டப்படுறார் சொல்கிறோம். ஆதிசங்கரர் சொல்கிறார், ஆத்மாவுக்கு எங்கே பாவம் புண்ணியம், அபாபவித்தத்துவம். இந்த ஆத்மாவிற்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நித்தியத்துவம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஏகத்துவம், ஒன்று தான் ஆத்மா. நம்ம என்ன சொல்ல நினச்சிட்டு இருக்கோம், ஆத்மாக்கள் நிறைய ஆத்மா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏகத்துவம்னு சொல்கிறார். ஆத்மா ஒன்று. இந்த அஜ்ஞானத்தை போக்குறது உபனிஷத்துக்கள், இந்த ஞானம் விஷயங்கள்லாம் அஜ்ஞானத்தை போக்குறது. ஞானஸ்வரூபத்தை ஏற்படுத்தி எது உண்மையான சத்தியம், எது நிலையானது, எது சாஸ்வதமானது என்று சொல்லக்கூடியதை ஏற்படுத்துகிறது இந்த உபனிஷத்துக்கள். அதேபோல் அடைந்த ஞானத்தை ஸ்திரமாக இருக்கணும். அடைந்த ஞானத்தை ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. ஸ்ரோதவ்யா, கேட்ட விஷயங்களை பல தடவை பலவாறு கேட்டு அதை அசை போட்டு ஸ்ரோதவ்யம் பண்ணணும், கேட்கணும். மந்தவ்யா, தத்துவத்தோட சிந்திக்கணும். என்ன விஷயங்களை, வேதாந்த தத்துவங்களை, என்ன ஞான மார்க்கத்தை கூறினாரோ அதை தத்துவங்களை ஆதாரமாக வைத்து, தத்துவம்னா நியாயசாஸ்திரம்னு சொல்கிறது, அந்த தத்துவங்களை ஆதாரமாக கொண்டு சிந்திக்கணும். நிதித்தியாசித்தவ்யா, எந்த ஞானத்தை தெரிந்து கொண்டோமோ, எந்த ஞானத்தை கேட்டோமோ, எந்த ஞானத்தை சிந்தித்தோமோ, யுக்தியுடன் எதை சிந்தித்தோமோ அதே நிதித்தியாசம், தியானம் செய்யணும். தியானம் செய்யும் பொழுது அதை சிந்திக்க வேண்டும், பலவாறு சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தித்தின் மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதான் பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம்னு சொல்லுவாள். நம்ம ஒரே விஷயத்தை, ஒரே ராமாயணம், ஒரே உபனிஷத் தான், அதை பல குருமார்களிடம் கேட்கணும். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாள். பல ஆறுகள் போகிறது, எல்லாரும் ஒரே சமுத்திரத்தை போய் அடையிறது அல்லவா. அதுபோல் பல குருமார்கள் ஒரே விஷயங்களை பல ரக்கமாக சொல்கிறார். அப்படி ஏற்பட்டது தான் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்.